கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு சாவுறாங்கன்னு தான் ஒயின் ஷாப்பை பண்ணாரு. ஒயின் ஷாப்பை எடுத்துன்னு வந்தாரு. அதுல வந்து கொஞ்சமா தான் ஒயின் ஷாப் இருந்தது. ஆனா இன்னைக்கு தெருவுக்கு தெரு இருக்குது. 3-4 ஒயின் ஷாப் இல்லாத ஏரியாவே கிடையாது. அதை வந்து குறைச்சிடுங்க, இல்லைன்னா விலை ஜாஸ்தி ஆக்கிடுங்க. அப்ப வாங்கி குடிக்க மாட்டாங்கல்ல. ஜாஸ்தியா ஆக்குங்க. தங்க விலை எப்படி ஏறுது, ஆனாலும் வாங்க முடியுதா? எங்களால எல்லாம் சுத்தமா தங்கமே வாங்க முடியல. நாங்க எங்க அப்பா எல்லாம் போட்டு பார்த்து அழகு எல்லாமே முடிச்சாச்சு. ஆனா எங்களால இப்ப ஒரு போட்டு தங்கம் கூட வாங்க முடியல. அத மாதிரி ஏத்திடுவோன்ற ஒயின் ஷாப். என்ன கேட்டா அதான் சொல்வேன். நான்லாம் ஆட்சிக்கு என்னெல்லாம் உட்கார வச்சாங்கன்னு வச்சுக்கோ, சுத்தமா ஒயின் ஷாப்பை எடுத்துருவேன். செத்தா சாப்பிட்டோம், குடி இல்லாம சாப்பிட்டோம். அதை குடிச்சிட்டு குடும்பமே சாவுதுல. எதுக்கு அந்த குடியை குடிக்கணும் நான் கேக்குறேன். குடிச்சு நான் அதை தான் சொல்லுவேன். என்ன கேட்டா என்னெல்லாம் ஆட்சியில உட்கார வச்சா சத்தியமா ஒயின் ஷாப்பை எடுத்துட்டு சாப்பிட்டோன்னுவேன். பரவாயில்ல, அதை நொந்து அவனுங்க சாப்பிட்டோம். ஒரு ஆளால பிள்ளைங்க எல்லாம் இப்ப அனாதையாச்சு. அந்த கள்ளக்குறிச்சியில எல்லா குழந்தைங்களும் அனாதையாச்சுல. ஒரு வீட்டுல 2 பேர் செத்து இருக்காங்க, ஒரு வீட்டுல 4 பேர் செத்துக்கிறாங்க. எதுக்கு அந்த கள்ளச்சாராயம்? எதுக்கு? ஏன் இன்னும் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டேனீங்க? அந்த பொண்ணு ஸ்ரீமதி அது செத்து போச்சு, அதையும் இன்னும் ஒரு தீர்வும் கிடைக்கல. ஒருத்தரா இந்த மாதிரி தான் மாத்தி மாத்தி எல்லாம் ஒண்ணு வந்தா இன்னொன்னு மறைஞ்சுது, இன்னொன்னு வந்தா இன்னொன்னு மறைஞ்சுது. மக்கள் என்ன பண்ணுவாங்க? அதை கடந்துதான் போயின்னு இருப்பாங்க. ஆனா அதுக்கெல்லாம் தீர்வே கிடைக்கல. தெரிய மாட்டேங்குது. அதை அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. ஏன் அந்த மாதிரி பண்றாங்க? வெளியே எடுத்துன்னு வாங்க. இப்ப துபாய் அங்க இங்கெல்லாம் என்ன சொல்றாங்க? அப்படியே சுட்டுடுவேன், நடு ரோட்ல வச்சு சுடுவேன்றாங்கல்ல. இந்த மாதிரி கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க செய்யறவங்களெல்லாம் சுடுங்க. கண்ணுக்கு முன்னாடி ரோட்ல நிக்க வச்சு சுடுங்க. அப்போ என்ன ஆகும்? அவன் பார்த்து பயப்படுவான். ஐயோ நம்மளுக்கும் இதே நிலைமை தாண்டா கொடுப்பாங்க அப்படின்னு பயப்படுவான். அதை செய்யுங்க, மக்கள் மத்தியில செய்யுங்க. குடிக்கிறவங்களையும் நிக்க வைங்க, செய்யறவன நிக்க வச்சு சுடுங்க. ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? செய்யுங்கன்ற. பெரிய பெரிய அதிகாரிகள்லாம், நிறைய பேர் போலீஸ் அதிகாரிகள்லாம் அந்த மாதிரி எல்லாம் செஞ்சு எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்க. ஆனா அவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னே தெரியல. இப்போ எல்லாம் காணாம போயிட்டு இருக்கிறாங்க. மக்கள் வரி பணத்தை வந்து வேஸ்ட் ஆக்கலாமான்னு சொல்லிட்டு மக்கள் ஆதங்கமா பேசுறாங்க. ஏன்னா எங்க வரி பணத்தை வந்து இந்த மாதிரி யாரும் அவனோட இதுக்கு வந்து சாராயம் குடிச்சு எடுத்து போனதுக்கு எங்க வந்து வேஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு மக்கள் ஆதங்கப்படுறாங்க. அது கரெக்ட் தான் கேக்குறது. குடுக்க கூடாதுதான், அது தப்பு தானே. இவங்க செத்து போறாங்க, உடனே அந்த பணத்தை குத்து அப்படியே ஆஃப் பண்ணிடுறாங்க. அதை மறந்துடுறாங்க. அந்த 10 லட்சம் காலி ஆயிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க? திருப்பி அதே கூலி வேலைக்கு தான் அந்த குடும்பத்தை போய் உழைச்சி அவங்க தான் சாப்பிடுவாங்க. அந்த 10 லட்சத்தை வச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? 4 பிள்ளை இருந்ததுன்னா 4 பிள்ளை படிக்கும். அது லைஃபுக்கும் 10 லட்சம் வச்சு சரி பண்ண முடியுமா சொல்லுங்க? எதுவுமே கிடைக்காது. பிள்ளைங்கன்னா அதுங்க சுய சம்பாதனையில தான் அதுங்க முன்னேற முடியும். அந்த 10 லட்சம் எந்த மொழிக்கு? அந்த குடும்பத்துக்கு வேலை கொடுக்கலாம். அந்த முதல்ல அந்த கலாச்சாரம் பண்றவனா நிக்க வச்சு நடு ரோட்ல சுடுங்க. என்ன பொறுத்தவரை அதுதான் தீர்வு. ஏன் அந்த ஃபாரின் மாதிரி நம்ம சிங்கார சென்னையை மாத்துறாங்கல்ல, இத மாதிரி மெட்ரோ ட்ரெயின் அது இது எல்லாம் உருவாக்கி இருக்காங்க. அந்த ரேஞ்சுக்கு எத்தனுவாங்க. எல்லாரையும் தப்பு பண்றவங்களா தூக்கி நடு ரோட்டை வச்சு சுடுங்க. ஏன் செய்ய மாட்டேன்றீங்க? நாட்டுக்காக போராடி 3 லட்சம் தான் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு 10 லட்சம் அது வந்து மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா மற்றவங்களும் பாத்தீங்கன்னா அதே 10 லட்சம் வருது. நீயும் குடிச்சிட்டு ஒரு மீன்ஸ் ஒண்ணு போட்டிருந்தாங்க ஒரு புள்ள. இப்ப இந்த மாதிரி அத்தை அவங்க அத்தையோட வீட்டுக்காரு இறந்துட்டாரு. அது நேத்திக்கு தான் பார்த்தேன். அத்தையோட வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. நீ போய் சாராயம் ஒயின் ஷாப்ல எதுக்கு குடிக்கிற? நீயும் போய் கள்ளச்சாரம் வாங்கி குடி, நம்மளுக்கு கவர்மெண்ட் உதவி பண்ணுதுன்னு அவ்வளவு கேவலமா போட்டிருந்தான். அது ஒரு அசிங்கம் தானே. அது ஏன் அந்த மாதிரி செய்றீங்க? குடுக்காதீங்க. அதை விட பனிஷ் பண்ணுங்க. குடுக்காதீங்க. குடிச்சா இவங்களுக்கு மரணம், செய்யறவனுக்கு அந்த மரணம்னு அப்படியே பிரிச்சு வைங்க. அப்ப எல்லாமே திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்கும்ல. அதுதான் நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி, அந்நியார் வரட்டும். ஒரு வாய்ப்பு அவங்களுக்கும் கொடுக்கலாம். நம்ம மக்களாகிய நாங்க தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அது கண்டிப்பா நாங்க செய்வோம். பெண்களுக்கு ஆமா உதவி. அதாவது ஆதரிக்கலன்னா எப்படி? நாங்களும் எங்களை சார்ந்தவங்களும் சொல்லுவாங்க, அந்நியார் சுயேட்சையா நின்னா கண்டிப்பா அவங்களுக்கு நாங்க வாக்களிப்போம்ட்டு நாங்க ஆசைப்படுறோம். அவங்க நல்ல மேன்மேலும் வளரட்டும், நல்லது செய்யட்டும் மக்களுக்கு, பெண்களுக்கு, குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே செய்யட்டும். அவங்களும் அந்த மாதிரி நாங்க சொல்றதுனால எங்களோட கருத்தை அவங்க உள்வாங்கிட்டு அவங்க நல்லது செய்யணும்னு நாங்க ஆசைப்படுறோம். இப்போ அந்நியார் வந்த அளவுக்கு தம்பி வரல வெளியே. இன்னும் அவர் வெளியே வந்து இன்னும் நல்லது அண்ணன் அளவுக்கு செய்யணும். அவர்கிட்ட யாரும் செய்ய முடியாது. அதை விட அதிகமா தம்பி செஞ்சாக்கா மக்கள் விரும்புவாங்க. முழுசா நம்பணும் இல்லையா? நம்பிக்கை கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா இவங்க வந்தா நல்லா இருக்கும், அவங்க வந்தா நல்லா இருக்கும்ட்டு தான் எல்லாருமே ஆசைப்படுறோம். அது யாருமே சரியா கொடுக்கறது இல்லை. எல்லாரும் ஏமாற்றத்தை தான் கொடுக்குறாங்க. அது இவங்களாச்சும் கொடுக்கணும். யாரு வந்தா நல்லா செய்வாங்க, மக்களுக்கு ஏமாத்தாம நல்லது செய்வாங்கன்னு எல்லாரையும் தான் நம்புறோம். ஆனா யாருமே இது வரைக்கும் உண்மையா யாருமே செய்யல. அவங்கவுங்க பயனடையத்தை தான் பாக்குறாங்களே கண்டி யாரு செய்யறாங்க?
ஒருத்தர் இப்ப சாமி கிட்ட நம்ம கேக்குறோம், அதுக்கு அடுத்தது பூசாரி. பூசாரி வரம் சாமி கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கறாரா? இல்லையே. இடம் உள்ள போய் அனுமதியே கொடுக்க மாட்டாரு, போக கூடாது அப்படிதான் சொல்லுவாரு. அதே மாதிரி அவங்க ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு கீழே இருக்கிறாங்களே, அவங்க எங்க கொடுக்குறாங்க சொல்லுங்க? அடித்தட்ட மக்கள் அடித்தட்டத்திலேயே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சரியா போய் சேருதா? ஒருத்தர் 2 பேருக்கு தான் போய் சேருது. அதுவும் கட்சியில இருக்கிறவங்க அவங்க சார்ந்துதான் அவங்களுக்கு தான் போதே கண்டி மக்களுக்கு எங்க போகுது? போறது இல்லையா, சரியா போறது இல்லையா. அதே மாதிரி இன்னொரு வேண்டுகோளும் வைக்கிறேன். அந்த பாத்தீங்களா இப்ப குடிச்சிட்டு கள்ளச்சாராயம், நான் என்ன சொல்றேன்னா ஃபுல்லா மதுவிலக்கு கொடுக்கணும், மக்களுக்கு நிம்மதியை கொடுக்கணும். இப்படி கொடுக்கறத விதவ குலத்தை தான் கொடுக்கறாங்க. ஒயின் ஷாப்பை வச்சுட்டு எங்க சுமங்கலியா வாழுறாங்களா? இல்லையே. நிறைய பேர் அது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பணக்காரங்க குடிச்சிட்டு சாப்பிட்டோம், ஏன்னா பணம் இருக்குது, செலவு பண்ணிப்பாங்க. இந்த கிட்னி இல்லைன்னா அந்த கிட்னி எது எப்படியுமே மாத்தி மாத்தி வச்சுக்கிறாங்க இல்லையா. எவ்வளவு பண்றாங்க. இப்ப மக்கள் கீழே அந்த குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி பண்றது யாருக்கு? ஒயின் ஷாப் எடுங்க, இல்ல டபுளா மாத்துங்க. ஒயின் ஷாப்புக்கு ஜிஎஸ்டி போடுங்க, டபுளா போடுங்க. ஏன் அந்த ஒயின் ஷாப் தெருவுக்கு தெரு 4 ஒயின் ஷாப் இருக்குது. அதே மாதிரி உணவகம் இருக்குதுங்களா? உணவகத்தால எல்லாம் மக்களுக்கு லேடிஸ்க்கு ஏதாச்சும் உதவி கொடுங்க. இது உதவி அது உதவி எல்லாத்தையும் சொல்றாங்க. எங்க இருக்குது? போய் கேட்டோம்னா 10 பேப்பர் கேட்கறாங்க, இதை எடுத்துனுவா அதை எடுத்துனுவான்னு. அது போய் அப்ளை பண்ணாக்கா எல்லாமே கரெக்ஷன், இது கரெக்ஷன் அது கரெக்ஷன், எல்லாமே இப்படிதான் போகுது. எங்க சரியா கிடைக்குது? எதுவுமே சரியா கிடைக்கிறது இல்ல, கஷ்டம் தான் வருது. அதனால என்ன ஆகுதுன்னா வெறுப்பு தான் வருது. இப்போ இது கேட்டா கவர்மெண்ட்ல இந்த சலுகை இருக்கு அந்த சலுகை இருக்குன்றாங்க. எங்க இருக்குது? போனா ஒரு ஆபீசர் கிட்ட போனா இது சரியில்லை அது சரியில்லை, அப்படிதான் மாறி மாறி போகுது. அதனால மக்கள் என்ன பண்றாங்கன்னா போய் வீட்டு வேலை தீர்வு கிடைக்கணும். வீட்டு வேலை செய்யறாங்க. வீட்டு வேலை செஞ்சா 10 பாத்திரம் தேய்ச்சாலே நிம்மதியான காசு கிடைக்குது, அதை வச்சு சாப்பிடுறாங்க. கவர்மெண்ட்ல இருக்கிற சலுகை யாருக்கு போய் சேருது? எவனும் திருடின்னு போறான் பாருங்க, அம்பானி அதானி, எவனும் திருடின்னு போறான், அவனுங்களுக்கு தான் போய் சேருது. மக்களுக்கு எங்க போய் சேருது? சரியாவே போய் சேரல. அதே மாதிரி ஹவுசிங் போர்டு எல்லாம் கொடுக்குறாங்களே, மக்களுக்கு சரியா போய் இல்லாதவங்களுக்கு தானே கொடுக்கணும். எங்க போய் சேருது? முக்காவாசி 4 பேருக்கு வீடு குத்தா 10 பேருக்கு அரசியல்வாதிக்கு போகுது. எங்க போகுது? அவன் 2 லட்சம் 3 லட்சம் வாங்கிக்கின்னு அவன் வித்துறான். எங்க போகுது? எல்லா ப்ரூஃபுமே எல்லாமே பிள்ளைங்க இது ஆதார் கார்டுல இருந்து எல்லாமே சிஸ்டம்ல இருக்குல்ல, அதை வச்சு பாருங்க. அதை வச்சு பார்த்து யாருக்கு இல்லையோ வீடு கொடுங்க. நான் எத்தனை வருஷத்து 2019 அப்ளை பண்ணேன். ஒரு வீடாச்சும் கிடைச்சுதா? நானும் இன்னும் டெய்லர் வேலை செஞ்சுதான் என் வறுமை என் பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இன்னமும் டெய்லர் வேலை தான் செய்யறேன். அப்ளை பண்ணேன். ஒரு என்கொயரியாச்சும் வந்துதா? ஒண்ணுமே வரல. என்னோட சேர்ந்து 10 பேரு, யாருக்குமே வரல. இதுல வேற 5 லட்சம் கட்டினா இல்லாதவங்க தானே வீடு கேட்டு எழுதுறோம். 5 லட்சம் கட்டிட்டு வீடு கொடுன்னா எப்படி கொடுப்பாங்க? கட்டுங்கன்றாங்க, இல்ல கமிஷன் கொடுங்க லஞ்சம் கொடுங்கன்னு கேக்குறாங்க. எங்க கொடுக்க முடியும்? அது தேவையே இல்லை. இருக்கிற வரலாம் இப்படியே இருந்துட்டு சம்பாதிச்சு நோய் நொடி இல்லாம செத்து போலாம். எதுக்கு கவர்மெண்ட் சலுகை? நம்மளுக்கு வேணான்னு தூக்கி போட்டுதான் நாங்க எங்க வேலையை பார்த்துன்னு இருக்கோம். இது நல்ல ஆட்சி வந்தாதான் கிடைக்கும். இப்ப இருக்கிற ஆட்சியும் நல்ல ஆட்சி தான் சொல்றாங்க, ஆனா எங்களுக்கு தெரியல. என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கும் தெரியாது. தெரியுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இது அரசாங்கத்துல இருக்கிறவங்க இது மாதிரி லஞ்சம் கொடுத்தாதான் கிடைக்குது. அது எதுக்கு? வேணாம், தூக்கி போட்டு போயினே இருக்க வேண்டியதானா சொல்றீங்க? அதுதான் நான் சொல்றேன். இந்த அம்மா வந்தாலாச்சும் நல்ல ஒரு ஆட்சி கிடைக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அவ்வளவுதான். இவங்க குடுக்க இப்ப நம்ம கவர்மெண்ட்ல குடுக்கறாங்களா, அது இவங்களுக்கு போய் சேர்ந்துச்சான்ட்டு கேட்கணும். அது கேட்டாதான் இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட நிறைய சலுகை இருக்குன்னு சொல்றாங்க. கரெக்டா அந்த குடும்பத்துக்கு போய் சேர்ந்துச்சா அப்படின்னு கேட்கணும். 1 2 கேட்டா மட்டும் போதுமா? எல்லாமே கண்காணிச்சு கரெக்டா முதலமைச்சருக்கு போய் சேரணும். அவருக்கு உண்டான பதில் அவரு கேட்டா தானே தெரியும். இப்ப ஒரு அப்பா கிட்ட கேக்குறோம்னா அந்த பிள்ளைக்கு கொடுத்தாங்களான்னு அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அந்த பிள்ளைகிட்டையும் கேட்கணும், உனக்கு வந்துச்சா, உனக்கு கொடுத்தாங்களான்னு கேட்கணும். அதுதான் ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவனுக்கு அழகு. அதுதான் நாங்களும் எதிர்பார்க்கிறோம். ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிறாங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கு தேவை. இவ்வளவு இருக்கு. ஏன்னா ப்ரூஃப் உங்களோட இதுல சிஸ்டம்ல இருக்கு இல்லையா, நாங்க ப்ரூஃப் கொடுத்து தானே அப்ளை பண்றோம். ஏன் எங்களுக்கு கிடைக்கல? சரியா சேரல. இத யாராச்சும் கேட்டாதான் தெரியும். யாரும் கேட்கலன்னா தெரியாது, யாரும் சொல்லலைன்னா தெரியாது. விஜயகாந்த் அண்ணனை நாங்க உயிரோடு இருக்கும் போது பார்க்கணும்னு ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணோம், ஆனா முடியல. அவரை இப்ப இப்படி பார்க்கணும்னு இருக்குது போல. அவர் நல்லா இருந்திருந்தாருன்னா நல்ல ஒரு ஆட்சி கிடைச்சிருக்கோம். நாங்கெல்லாம் அதை பயனடைஞ்சிருக்கோம். இப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லாம அம்மா அண்ணி அவர் வந்திருக்காங்க. அவங்களும் மேலும் மேலும் நல்லா அவங்க பிள்ளையும் அவங்களும் நல்ல ஒரு ஆட்சி வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அது எங்களுக்கு தானே பயனடையும்.
அண்ணன் விட்டு போனதை இவங்க தொடரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அடுத்த ஜெயலலிதா அம்மாவா இவங்களை பார்க்கணும்னு நாங்கள் நினைக்கல, விரும்புகிறோம். ஏன்னா அவங்களுக்கு அப்புறம் எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட்டு, எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மா, அவருக்கு அப்புறம் இவங்க வந்து ஆட்சி பண்ணுறாங்க. அது ஒன்று சரியாக இருந்தாலும் ஒன்று சரியில்லாமல் போகுது. அதை நாங்கள் எப்படி போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இவங்க வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். வந்து அண்ணனோட பேரை இவங்க அழைச்சி இருக்கணும்னு விரும்புகிறோம். அதுதான் எங்களோட ஆசை. அண்ணன் இறந்து போனதுக்கு என்னோட வருத்தம், எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தம். ஏன்னா படத்துல தான் நாங்கள் பார்ப்போம், நேரடியாக பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம், அது முடியாமல் போயிடுச்சு.